ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ஃப்ளேவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க பிரான்ச்சஸ், அதில் இருக்கிற டொமைன்ஸ், எந்த அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் என்னென்ன ஃப்ராக்ரன்ஸ் வந்து எந்தெந்த ஃபீல்டெலாம் இருக்குது அப்படின்றத பற்றி இங்கே பார்க்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ஃப்ளேவர். ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, பீவரேஜஸ், அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், ஓரல் கேர், டென்டிஸ்ட்ரி, அப்புறம் அனிமல் நியூட்ரிஷன், அப்புறம் அதில் யூஸ் பண்ணுற பெட் கேர் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் டொபாக்கோ அண்ட் ஆல்டர்னேட்டிவ் நிக்கோட்டின்ஸ். இந்த ஃபீல்டில் வந்து ஃப்ளேவர் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஃப்ளேவர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ஃப்ளேவர் இண்டஸ்ட்ரினாலே பர்ஃப்யூம் அண்ட் தென் அகர்பத்தி அந்த மாதிரி ரிலேட்டட்ஸ் மட்டும்தான், அதோட ஃப்ராக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் இது வாஸ்ட் மார்க்கெட் ஒன்று இருக்குது ஃபார்மசூட்டிக்கல்ஸ் தவிர. ஓகேங்களா? காஸ்மெட்டிக்ஸ், காஸ்மெட்டிக் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து காஸ்மெட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் நிறையவே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்சனல் கேர் அண்ட் காஸ்மெட்டிக் டிவிஷன்ஸ்னு தனியாக இருக்குது, அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, ஹோம் கேர், கிளீனிங், லாண்ட்ரி, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் லைன்லையும் ஃப்ராக்ரன்ஸோட நாலேஜ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, ஏர் கேர், அப்புறம் ஆம்பியன்ட் சென்டிங், அப்புறம் வேக்ஸ் அப்ளிகேஷன் லைக் சென்டட் கேண்டில்ஸ்லாம் பண்ணுறாங்க, இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் இது தெரிஞ்சதுன்னா, ஃப்ராக்ரன்ஸோட நாலேஜ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் பண்ணலாம், அந்த ப்ராடக்டாக உங்கள் ப்ராடக்ட் லைனில் கொண்டு வரலாம். ஸோ அதை பற்றி தான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பிரான்ச்சஸ்லாம் வருது, எதுக்கு இது வரப்போகுது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஃப்ராக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் காம்பனன்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நேச்சுரலும் யூஸ் பண்ணலாம், இல்லை சிந்தட்டிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்கஹாலிக் பர்ஃப்யூமரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா EDC, EDT, EDP, EXDP, அப்புறம் பர்ஃபார்ம், இது மாதிரி நிறைய ஒரு அந்த கான்சன்ட்ரேஷன் லெவல் பொறுத்து வேரி பண்ணுற வெரைட்டிஸ் இருக்குது ஆல்கஹாலிக் பர்ஃப்யூமில். நான் ஆல்கஹாலிக் பர்ஃப்யூம்னா அத்தர்லேயும் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குது. அத்தரை வந்து எசென்ஷியல் ஆயில்னு சொல்ல மாட்டோம் நம்ம. அத்தர்னா ஒரு ஃப்ராக்ரன்ஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு அதுதான். எசென்ஷியல் ஆயில்னா டைரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை வந்து எசென்ஷியல் ஆயில்னு சொல்லுவோம். அத்தரில் பார்த்தீங்கன்னா அத்தரே வந்து வேரி ஆகும். இப்போ பேஸ் ஆயில் வந்து சாண்டல்வுட் யூஸ் பண்ணால் வேற, டிபிஜி யூஸ் பண்ணலாம், டிஓபி யூஸ் பண்ணுவாங்க. அது தவிர 4 காலிக்கு முக்கலத்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் அத்தர்ஸ் கொண்டு வருவாங்க. எசென்ஷியல் ஆயில் வந்து டைரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது பிளான்ட்ஸ்லேருந்து. ஸோ அந்த எசென்ஷியல் ஆயிலும் தனியாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதை தவிர பர்ஃப்யூம், சாலிட் பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. ஸோ சாலிட் பர்ஃப்யூம்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள ரா மெட்டீரியல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அதனால ஃபார்முலா டிஃப்ரெண்ட். ஈவன் அத்தர்ஸ்க்குமே வந்து ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டு. அத்தர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டு, எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார்முலா டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி பர்ஃப்யூமரியில் போனீங்கன்னா பர்ஃப்யூமரியில் வேரியஸ் EDP, EDC அதில் எல்லாமே வந்து கான்சன்ட்ரேஷன் லெவலு, ப்ரொஜெக்ஷனு, சில்லேஜ், அப்புறம் ப்ரொஜெக்ஷன், சில்லேஜ் அண்ட் லாங்குவிட்டி அதை தான் வந்து மெயினாக பார்ப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இது தவிர இது எல்லாமே வந்து ஸ்ப்ரே அண்ட் எவாப்ரேஷன் மெத்தட். அதுவே வந்து இன்சென்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் அரோமேட்டிக் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அகர்பத்தி யூஸ் பண்ணுறீங்க, டைரெக்டாக ஃபயர் ஏற்றுறீங்க. ஸோ அதில் வந்து கங்கு இருக்கும். ஸோ அந்த ஃபயர் இருக்கும்போது அதில் பேர்ன் நோட்ஸ் வரக்கூடாது, ஃப்ராக்ரன்ஸோட பேர்ன் நோட் வரக்கூடாது. ஸோ அதுக்கு வேறு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து காம்பவுண்ட் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ் மாறும். சிவராக பைரோலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கம்போஷன் பேஸஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் சார்கோல் யூஸ் பண்ணுறீங்களா, சாடஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை பொட்டாசியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுறீங்களா. ஸோ இந்த பேஸ் யூஸ் பண்ணுறதை பொறுத்து அந்த ஃபார்முலாஸ் மாறும். அப்புறம் கேரியர் ஆயில்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, கேரியர் அதாவது என்ன மாதிரி ஃப்ளாஷ் பாயிண்ட் இருக்கிற கேரியர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணியும் அது மாறும். நாட் ஓன்லி அகர்பத்தி, தூப் ஸ்டிக் இல்லைனா தூப் கோன்ஸ், அப்புறம் கப் சாம்பிராணி ஆர் சாம்பிராணி ஆர் பக்கூர் பார்த்தீங்கன்னா இது வந்து அரேபியன் இன்சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு வேறு ஃபார்முலாஸ். ஸோ இது மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வேரி ஆகும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃபார்முலாஸ். இது மட்டும் இல்லாமல் இது ஃப்ராக்ரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இந்த லைன் மட்டும்தான், இந்த ஃபியூ ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு இல்லாமல் பர்சனல் கேர் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேர் கேர்னு எடுத்துக்கிட்டாலே ஷாம்பு, கண்டிஷ்னர், ஹேர் சீரம், அப்புறம் ஹேர் ஆயில், பியர்ட் ஆயில், இதெல்லாமே வரும். ஓகேங்களா? ஸ்கின் கேரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் கிளீனிங்காக ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்கின் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கின் கிளீனிங்க்கு பார்த்தீங்கன்னா சோப் பாரு, அப்புறம் பாடி வாஷு, ஃபேஸ் வாஷு, இதெல்லாம் வந்து ஸ்கின் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க.
அப்புறம் லீவ் ஆன் ஸ்கின் கேர்னு சொல்லுவாங்க அது பேர். அது என்ன மாய்ஸ்சரைசர், அப்புறம் ஃபேஸ் பேக்கு, சீரம், அப்புறம் சன்ஸ்கிரீன் இதெல்லாம் மேலே அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருவீங்க. ஸோ இதை வந்து லீவ் ஆன் ஸ்கின் கேர்னு சொல்லுவாங்க. அப்புறம் மென்ஸ் க்ரூமிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்டர் ஷேவ் லோஷனு, அப்புறம் ஷேவிங் ஃபோம்ஸு, அப்புறம் பியர்டு பாம்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கும். அப்புறம் கலர் பேஸ்டு காஸ்மெட்டிக்ஸ் சொல்லுவாங்க, கலர் காஸ்மெட்டிக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது என்ன, கலருக்காக யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் லிப்ஸ்டிக்கு, அப்புறம் லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸு, அப்புறம் லிப் கிளாஸஸ்ஸு, இதெல்லாம் வந்து அந்த கேட்டகரி வரும். ஃப்ராக்ரன்ஸு இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கலர் கூட சேர்ந்து யூஸ் பண்ணுவாங்க, அதை கலர் காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பர்சனல் கேர் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்க்குள்ளே வர ப்ராடக்ட் லைன்ஸ். ஃப்ராக்ரன்ஸ் நாலேஜை யூஸ் பண்ணலாம் நீங்கள். அதே சமயத்தில் ஹோம் கேர், கிளீனிங், லாண்ட்ரி அப்படின்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஒரு ஒரு ஃபீல்டுக்கும். இப்போ ஹோம் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், லாண்ட்ரி அண்ட் கிளீனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாண்ட்ரி அண்ட் ஃபேப்ரிக் கேர், அதாவது பவுடர் டிட்டர்ஜென்ட், லிக்விட் டிட்டர்ஜென்ட், அப்புறம் ஃபேப்ரிக் சாஃப்ட்னஸ், அப்புறம் ஹார்ட் சர்ஃபேஸ் அண்ட் டைல் கிளீனர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நார்மல் ஹார்ட் சர்ஃபேஸ் அண்ட் டைல் கிளீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆசிட் பேஸ்டு எது பண்ணுவாங்கன்னா டாய்லெட் கிளீனிங்க்கும், அப்புறம் டாய்லெட்டில் இருக்க டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஆசிட் பேஸ்டு இது யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஃபார்முலா வேறு. அதே மாதிரி ப்ளீச் பேஸ்டு க்ளீனிங் யூஸ் பண்ணுவாங்க, அது ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்குது. அதை வந்து நீங்கள் வேறு ஃபார்முலாவில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏர் கேரு, ஆம்பியன்ட் சென்டிங், அப்புறம் வேக்ஸ் அப்ளிகேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்டட் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது இதில் வந்து 3 கேட்டகரி இருக்கும். அதாவது எப்படின்னா, கம்போஷன் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு, அதாவது சென்டட் கேண்டில்ஸ்லாம் வந்து கம்போஷன், அதாவது ஃபயர் டைரெக்டாக கொடுத்து ஃப்ராக்ரன்ஸை வர வைக்கிறீங்க, அது கம்போஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு வேறு ஃபார்முலா. அதே மாதிரி பேசிவ் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க, அதாவது என்ன ரீட் டிஃப்யூசர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு பாட்டிலில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் அண்ட் கம்போசிஷன் உள்ளே வச்சுட்டு அதில் பேம்பூ ஸ்டிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பேம்பூ ஸ்டிக்கில் இருக்க போர்ஸ் மூலிமா வெளியில் காற்றுல கலக்கிறது. இதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி எதுவும் தேவையில்லை, அது அப்படியே ஒர்க் ஆகுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பேசிவ் டிஃப்யூசர் சொல்லுவாங்க. ஆக்டிவ் டிஃப்யூசர் பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்ட், அதாவது நெபுலைசர் சொல்லுவாங்க, இல்லை ஹியூமிடிஃபையர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்னா, எல்லாம் ஏரோசோல்ஸ், ரூம் ஃப்ரெஷ்னர் அடிக்கிறீங்க, அதெல்லாம் ஆக்டிவ் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் டைரெக்டாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் ஏசியில் HVAC டக்ட்லேயே வந்து இதை அப்ளை பண்ணுவாங்க. அது வந்து ஒரு எண்ட் அப்ளிகேஷன். ஸோ இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸில் ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே நீங்கள் இத்தனை இது யூஸ் பண்ணலாம், இந்த ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், ஐ லெட் யூ நோ.